எங்கேயாச்சும் அப்பாவி பொதுமக்கள் வீட்டு மேல ஏறி கூரையில குதிச்சமா? ஒரு அரசியல் படுத்தப்படாத ஒரு பெரும் கூட்டம் பல பேர் வெளிநாட்டு விமானங்களை விட்டு விட்டான். ஒரே ஒரு எஸ்ஐ எனக்கு பாதுகாப்புக்கு ஒரு வண்டியில வராரு, ஒரே ஆளு. ஆனால் இன்றைக்கு திருச்சிக்கு ஒரு சினிமா நடிகர் வந்து இறங்கினார். என் தொண்டர்களும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் ஒருத்தங்க ரெண்டு பேர் எழுந்து போறாங்க, திரும்பி உக்காந்துடுறாங்க. இங்க எங்கேயாச்சும் நாங்க மரத்துல ஏறணுமா? இங்க எங்கேயாச்சும் அப்பாவி பொதுமக்கள் வீட்டு மேல ஏறி கூரையில குதிச்சமா? அவன் கஷ்டப்பட்டு கட்டிருக்கிற ஓட்டு வீடுல ஏறி குதிச்சு ஓட்ட உடைச்சமா? கடைகளை சூறையாடணுமா? சென்னை விமான நிலையம் இன்றைக்கு சூறையாடப்பட்டிருக்கிறது. அத்தனை தட்டிகளையும் தாண்டி ஏறி குதிக்கிறான். ஒரு அரசியல் படுத்தப்படாத ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கு திருச்சி மாநகரத்தில் வெளிநாட்டுக்கு உழைக்க போன தொழிலாளிகள் பல பேர் வெளிநாட்டு விமானங்களை விட்டு விட்டான். 60,000 70,000 டிக்கெட் எங்க போவான்? யார் பதில் சொல்றது? 6 மணி நேரம் நெரிசல். நான் கேட்கிறேன், தமிழ் சமூகமே, நான் நடிகர்களை குறை சொல்ல மாட்டேன். அந்த நடிகனை பார்ப்பதற்காக கர்ப்பிணி தாயாகவும் பச்சை குழந்தையாகவும் சென்று மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கின்றீர்கள். உங்கள் மேலே ரசிகர்களின் கால்கள் பதிந்து ஏறி தன் தலைவனை திரையில் முதல்வரை தேட கிளம்புகிறான் தமிழன். இதை சிந்திக்க வைக்கின்ற அறிவுபூர்வமான ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்காகத்தான் இங்கு தம்பிகள் வேல்முருகன் தலைமையை ஏற்றிருக்கிறார்கள்.